பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப ரிஷப ராசிக்காரர்களுக்கு தீட்டு என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தீட்டு அவங்களுக்கு எதனால் உருவாகுது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்கள் பொதுவாக உங்களுடைய தீட்டு அப்படின்னு எடுத்தோம்னா, நம்ம உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. நல்லா உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் கொடுப்பாங்க. உங்களுக்கு நல்ல அறிவுரை கூறுபவர்களாக இருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ள தீட்டு ஏதாச்சும் வந்துச்சுன்னா, அதாவது உங்களுடைய ஆசிரியர், உங்களுடைய குரு, அவங்க வீட்டில் ஏதாவது தீட்டு இருந்ததுன்னா, அந்த தீட்டு போய் கேட்க போனீங்கன்னா, அது உங்களுக்கு நெகட்டிவான தீட்டாக மாறும். அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். பொதுவாக சில பேர் கோயிலுக்கு போகும்போது அங்க கோயிலே குருக்கள் இறந்திருப்பாங்க. யாராச்சும் அந்த கோயில் பணிவிட செய்றவங்க இறந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு கோயிலை நல்லா கழுவி விட்டுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா, அந்த தீட்டு உங்களை ரொம்ப நெகட்டிவா இருக்கும். அதனால கோயில்களில் ஏற்படும் தீட்டுகளை நீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதே சமயம் கோயிலுக்கு போகும்போது அறியாமல் உங்களுக்கு தீட்டு வந்துரும். அத கோயில சுத்தும் போது அது வரைக்கும் நீங்க தீட்டு மாதவிடாய் அதெல்லாம் வந்திருக்காது. வராதுன்னு நினைச்சிருக்க சமயத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த சமயம் ஏற்பட்டுவிடும். அந்த மாதிரி ஏற்படும் போது அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய தீட்டாகும். இறைவனுடைய அருள் பெறாத மாதிரி இருக்கும். அதனால இந்த வகை தீட்டுகள் உங்களை ரொம்ப பாதிக்கக்கூடிய தீட்டுகளாக இருக்கிறது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த தீட்டுகளை நம்ம எப்படி போக்கலாம்? ஏன்னா இறைவனிடம் போகும்போது தீட்டு வரும்போது மனசு ரொம்ப உறுத்தலாக இருக்கும். அது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கறத நம்ம எடுக்க வேண்டாம். ஏன்னா சில சமயங்கள் அந்த கோயிலுக்கு நீங்க போக வேண்டிய நேரம் சரியில்லாமல் இருக்கும். அந்த நேரத்துல நீங்க போயிருப்பீங்க. அதை தடுப்பதற்கு அந்த மாதிரி தீட்டு உங்களை மாற்றி கொடுக்கும். அதனால அந்த சமயத்துல அது உங்களுக்கு ஒரு அறிகுறி. ஒரு நெகட்டிவ் நடக்குதுன்னா அது அந்த கோயிலுடைய இது தொட முடியலன்னா ஒரு அறிகுறியாக காமிக்கும். அது மிகப்பெரிய தீட்டு, எனக்கு பெரிய குற்றம் அப்படின்னு அப்படி கிடையாது. அது இயற்கை சுழற்சி. சில விஷயங்கள் நம்மளுக்கு இறைவன் பேசும் மொழிகளில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறது. இறைவன் பல மொழிகளை பேசுவார். காற்று ரூபமாக, மலை ரூபமாக, பறவைகள் வாயிலாக எல்லாம் அது மூலமாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இறைவன் சொல்லிக் கொடுப்பார். அந்த மாதிரி இறைவன் சொல்லிக் கொடுக்கும் மொழிகளில் நம்ம உடல் உபாதைகள் கோயிலுக்கு போகும்போது ஏற்படுவதும் அதுவும் ஒரு மொழியாக எடுத்துக்கொண்டு அதனுடைய நிவர்த்தியை கண்டுபிடிச்சு அந்த நிவர்த்தியை எடுத்தீங்கனாலே அந்த தீட்டு உங்களுக்கு இதாகும். சில பேருக்கு ஹோமம் வீட்டுல நடத்துவாங்க. ஹோமம் நடத்தும் போது தீட்டு வந்துடும். அந்த வீட்டு குடும்பத்துக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தீட்டு வந்துடும். அப்ப அந்த தீட்டும் உங்களுக்கு நெகட்டிவான தீட்டாக இருக்குது. இப்ப இந்த மாதிரி தீட்டுகள் உங்களுக்கு வரும்போது நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்படி வந்துருச்சு. நான் ஹோமம் நடத்துறேன், என் மகளுக்கு தீட்டு வந்துருச்சு. நான் ஒதுக்கிதான் வச்சிருந்தேன், தனி ரூம்லதான் வச்சிருந்தேன். ஆனா ஹோமம் பூசாரி குருக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. ஆனாலும் ஹோமம் நடக்கும். அதனால நான் வேற வீட்டுல வச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி தீட்டுகள் வரும்போது முதலில் ஹோமம் எல்லாம் நடத்துங்க, எல்லாம் ஓகே. அந்த நம்ம வீட்டில் அந்த ஹோமத்துக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கும்போது முதல்ல வீட்டை சுத்தி வீட்டுல பசும்பால் வைத்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி வீட்டை ஃபுல்லா தெளிச்சு கழுவி விடுங்க. துடைக்க வேண்டாம். தெளிச்சு ஒரு தொடப்பத்தை வச்சு சும்மா ஏன் தொடப்பம் தென்னந்தொடப்பத்தை வைத்து எல்லா பக்கமும் அந்த தண்ணியை சுத்தி விடுங்க. ஏன் தென்னந்தொடப்பம் ரொம்ப முக்கியமான தீட்டு கழிவுகள் மிக முக்கியமான பங்கு தென்னந்தொடப்பத்துக்கு உண்டு. அதனால இந்த தென்னந்தொடப்பத்தில் வைத்து நீங்க அப்படி விளாசு எடுத்தாலே உங்களுக்கு அது நல்ல ஒரு வீடை சுத்தமாக்கி விடும் அப்படிங்கிறது. அதனால பால் கலந்த தண்ணீரை வீடு ஃபுல்லா தெளித்து தென்னந்தொடப்பத்தை வைத்து சும்மா லைட்டா தண்ணியை வச்சு தெளிச்சு முத்தம் தெளிப்பீங்களா அந்த மாதிரி வீடு ஃபுல்லா தெளிச்சு தென்னந்தொடப்பம் வச்சு அப்படியே விளாசி விட்டுட்டு அப்புறமா தொடைங்க. அப்ப துடைக்கும் போது அந்த வீடு மிக சுத்தமான ஒரு தன்மையை அடையும். அந்த தீட்டு உங்க வீட்டில் நெகட்டிவா உருவாக்காது. நிறைய தடைகள் ஈரை சக்தி வரவிடாமல் தடுப்பதெல்லாம் முறியடிக்கப்படும். அதனால இந்த தீட்டுக்கு இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்க. இந்த தீட்டு அப்படிங்கிறது இவங்களுக்கு வர தீட்டு உங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்? ரிஷபராசிக்கு வரும் தீட்டு உங்களுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லவர்கள் பேச்சு கேட்காத தன்மை ஏற்படும். அப்புறம் தந்தையின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் உருவாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகும்போது நிறைய தடைகள் உருவாக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தீட்டுகள் உங்களுக்கு மன உளைச்சலை தரும் அப்படிங்கறதும் இருக்கு. அதனால இந்த தீட்டுகள் வரும்போது
ஒரு நல்ல அறிவுரை கூறுவாங்க. நல்ல ஒரு இடத்துக்கு போகும்போது, கோயில போகும்போது, ஒரு குருக்கள் உங்ககிட்ட எதுன்னு சொல்ற மாரி ஒரு ஃபீல் ஆகும். நல்ல வைபே உருவாக்காத மாரி ஒரு ஃபீல் ஆகும். அப்பன்னா நீங்க என்ன எடுக்கலாம்னா, நம்ம கோயில் தீட்டு ஒண்ணு உருவாக்கியிருக்கோம். இல்லாட்டா வீட்டுக்கு ஹோமம் நடத்தும்போது ஒரு தீட்டு இருக்கும். இல்லாட்டா நம்ம வீட்டு குழந்தைங்களோ, நம்மளோ இந்த இறைவன் வழிபாடு பண்ணும்போது தீட்டுடன் வழிபாடு ஏதாச்சும் செஞ்சிருப்போம். இந்த மாரி நம்மளுக்கு ஒரு அறிகுறி இருப்பதினால், நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நம்மளுக்கு காமிக்குது. அப்ப அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு நான் சொன்ன முதல் பரிகாரத்தை எடுத்துக்கோங்க. 2வது வழிபாடு. வழிபாடு எந்த கோயில்ல வழிபாடு பண்ணலாம்? குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை, வியாழக்கிழமை. அதுபோக ஜீவ சமாதி வழிபாடுகள் ரொம்ப முக்கியம். ஏன் ஜீவ சமாதி வழிபாடு ரிஷபராசிக்காரனுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவ சமாதி உடல் எடுத்து கடவுளாக மாறியவர்கள். உடலை துறந்து உயிரோடு இருக்கும்போது உடலை துறப்பது அவ்வளவு எளிது கிடையாது. ஆனால் ஜீவசமாதி அடைந்தவர்கள் அந்த உடலை பொருட்டாக இல்லாமல் ஆத்ம ஒளியை உள்நோக்கி பார்த்து தன் ஒளியின் தத்துவத்தை அதிகப்படுத்தியவர்கள் ஜீவசமாதி தன்மைக்குரியவர்கள். அவங்களுடைய சமாதிக்கு போகும்போது உங்கள் உடலால் ஏற்பட்டக்கூடிய தீட்டுகளை அது வந்து நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால அந்த மாதிரி தீட்டுகள் வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக உள்ள விஷயமாக இருக்கும். அதனால அந்த ஜீவசமாதி வழிபாட்டில் விளக்கேற்றி கும்பிட்டுட்டு நிறைய பூக்கள் வாங்கி கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். நிறைய பூக்களும் நிறைய பத்தி, அதாவது ஊதுவத்தி, இந்த ஊதுவத்தி பூக்களும் நிறைந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து உங்களுடைய அந்த தீட்டுக்கு முழுமையான சுத்தத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இறை வழிபாட்டுக்கு உகந்தவர்களாக மாறிவிடுவீர்கள். அதே மாதிரி உங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கும் சிறந்த உங்களுக்கு ஒரு அட்வைசராக இருப்பாங்க. குருக்களுடைய ஆக்ரோஷ அளவு குறையும். கோயிலுக்கு போகும்போது நல்ல சகுனங்கள் உங்களுக்கு எதிர்படும். இந்த இந்த தீட்டு குறைவுனா உங்களுக்கு இதெல்லாம் தடப்பட்டிருக்கிறதெல்லாம் மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் வந்து ரொம்ப இந்த தீட்டுனா உடல் ரொம்ப மனமும் ரொம்ப பாதிக்கப்பட்ட தன்மையை இது மாற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பரிகாரம். அதனால நீங்க வழிபாடும் வேண்டிய தெய்வங்கள் இதை வழிபட்டுட்டு தீட்டினுடைய அளவை வீட்டுல அளவு குறைச்சிட்டு நீங்க அழகான ஒரு நல்ல ஒரு இறை வழிபாடை கொண்டு வரும்போது மிக சிறந்த மாற்றங்கள், வாழ்க்கையில் வெற்றிகள் அனைத்தும் உங்களை தேடி வரும். இந்த வெற்றிகள் உங்க வாழ்க்கையை பல வளர்ச்சியை கொண்டு வந்து உங்க மேன்மை அடைய செய்வது உறுதியான ஒன்றாக இருக்கும். இந்த தீட்டுகளை கரெக்டா ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு நம்மளுடைய வாழ்வில் நிறைய மாற்றங்கள் உருவாகும். மாற்றங்கள் உங்கள் வாழ்வை வளமாக்கும். நன்றி, வணக்கம்.